நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு 5 கிக்ஸு, அப்புறம் 5 சவுட்டு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அது நீங்கள் எப்படி பண்ணணும் அதையும் பண்ண போகிறேன், செய்முறையும் செய்து காட்ட போகிறேன். ஆனால் நீங்களும் அதை பயிற்சி செய்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்து இதான் அந்த பயிற்சியை இப்போது தொடங்குகிறேன். நீங்களும் நான் என்னென்ன கிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த 5 டைப்பு கிக்ஸையும் நீங்களும் 1 by 1 முதலாக பயிற்சி செய்யுங்க. ஆனால் அதுக்குள்ள எக்ஸசைஸு நான் முதல்ல பண்ணுறேன், கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸசைஸு அதையெல்லாம் பண்ணி முடித்த பிறகு தான் அந்த கிக்ஸே தொடங்க வேணும். இல்லைன்னா லெக் பெயின், இந்த ஜாயின்ட் பெயின் இதெல்லாம் வந்துடும். அதனால் அந்த எக்ஸசைஸு கொஞ்சம் பண்ணி வார்ம் அப் ஆன பிறகு தான் இந்த கிக்ஸ் எல்லாம் நீங்கள் பயிற்சி பண்ணணும். நான் ஒவ்வொரு கிக்ஸையும் இப்போ பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது அந்த எக்ஸசைஸ் முடிந்த உடனே நாம் இப்போ பண்ண போகிறது அந்த கிக்ஸ், ஸ்டாண்டிங் கிக்ஸு. நீங்களும் பார்த்து செய்ய உங்களை வாழ்த்து இதை பண்ண போகிறேன் பாருங்கள். ஆக்ஷன். இப்போ நம்ம பண்ண போகிறது அந்த சைடு கிக்கு எப்படி பண்ணுறேன்னு ஸ்டாண்டிங்கில் பாருங்க. அப்படி சடன்லி பாருங்கள், ஸ்டாண்டிங் நின்னாச்சு. இது வந்து நேரு தலைக்கு இல்லைன்னா கழுத்துக்கு அடிக்கிறதாகும். இதான் அப்படி. அதே கிக்கை நேரம் என்ன பண்ணுறோம், செஸ்ட்டுக்கு பண்ணுறோம். இதான் அப்படி நின்றுட்டு டக்குன்னு தூக்கி அடிக்கிறோம், செஸ்ட்டு பண்ணுறோம். அடுத்து நேரம் நீக்கி பண்ணுறான் பாருங்கள். அப்படி பண்ணியாச்சு. அப்படி அவனுக்கே தெரியப்படாது, எதிரிக்கு தெரியப்படாது பாருங்கள். சடன்லி டக்கு அந்த கிக்கை ட்ரிபிளாக பண்ண போகிறான் பாருங்கள். 3 சடன்லி, 3 கிக்கு. அவனா 1 2 3 கிக்கு. அதே தான் செய்யும் இடத்த காலுக்கு பண்ண போகிறோம். அதே செய்யுமா இப்போ இடது காலுக்கு பண்ண போகிறோம் பாருங்கள். கீழே மேலே மேலே அப்படி 3 கிக்கு. இப்போ கழுத்துக்கு பண்ண போகிறோம் சடன்லி. இங்கே பாருங்க, நில்லுங்க, ஸ்டாண்டிங் பொசிஷன். டக்குன்னு அப்படி ஸ்டாண்டிங்கில் நிற்கிறோம், தூக்கி அடிக்கிறோம். ஸ்டாண்டிங்கில் நிற்கிறோம், கை வேகத்தில் கால் போகணும். அதை இதுதான் செஸ்ட்டுக்கு. அப்படி அதென்னா நீக்கி போட்டாய். இவ்வளோ 3 கிக்கும் செய்யும். நம்ம வலது காலுக்கு பண்ணுறது மாதிரி தான் இடது காலுக்கும் பண்ணணும். அப்போ தான் எதிரி எந்த பக்கம் வந்தாலும் நம்ம அந்த வேகத்தில் அடிக்கலாம். பாருங்கள், எழுதி நம்ம டக்குன்னு தூக்குறோம், அப்படியே நேரம் அவன் கழுத்து பகுதியை பார்க்குறோம், டக்குன்னு தூக்குறோம், அடிக்கிறோம். இதுதான் கிக்கு. அப்படி அடித்து ஃபினிஷ் பண்ணுறோம். அப்படி கிக்கை அடித்து ஃபினிஷ் பண்ணுறோம். பாருங்க, பார்த்தீங்களா, இப்படி ஃபினிஷ் பண்ணுறோம். அதே தான் இந்த பக்கம் அடித்து ஃபினிஷ் பண்ணுறோம். அப்படி 2 கிக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு.